உடைய செட்பேக் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுதான் வந்து அந்த டிஎன்சிடிபிஆர் 2019 புக்ல இருக்கக்கூடியது. ஸோ 35வது பாயிண்ட் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுல நம்ம இந்த இடத்த தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இதுல 16 டோலிங் யூனிட் அல்லது 300 ஸ்கொயர் மீட்டர் வரைக்குமான இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல இவங்க பாயிண்ட்ஸா பிரிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா, கண்டினியூ பில்டிங் ஏரியா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அதர் ஏரியா, இந்த 3 டைப். இப்போ கண்டினியூஸ் பில்டிங் ஏரியானா உள்ளாட்சி அமைப்புகளின் அறிவிப்பு. இதை தவிர நகர ஊரமைப்பு இயக்கம் டிடிசிபி அல்லது அரசாங்கத்தின் ஒப்புதலோடு குறிப்பிட்ட சில பகுதிகளை தொடர் கட்டிட பகுதி என்று அவ்வப்போது அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கீகரிக்கப்பட்ட லே அவுட் விதிமுறை. ஒருவேளை அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட லே அவுட் பகுதியாக இருந்தா அதுல எந்த பிளாட்டுகள் தொடர் கட்டிட வகை என்று பிரத்யேகமா வகைப்படுத்தப்பட்டுள்ளதோ அந்த பிளாட்டுகளுக்கு மட்டும் பக்கவாட்டு இடைவெளி இன்றி கட்டிடங்கள் கட்ட அனுமதிக்க அளிக்கப்படுகிறது. நம்ம பிளாட் வாங்குறோம் அப்படின்னா பிளாட்ல ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை கண்டினியூஸ் பில்டிங் ஏரியா ஜோன் அப்படின்னு அறிவிச்சிருப்பாங்க. பிளாட்டுக்குள்ளே இந்த ஏரியாலாம் அந்த ஏரியாவுக்கு மட்டும் சைட் செட் பேக் இல்லாம நம்ம பில்டிங் கட்டிக்கலாம். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவினர் பகுதி. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஏரியா இடபிள்யூஎஸ் சேரி பகுதிகள் ஸ்லம்ப் ஏரியா. தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தால டிஎன்எஸ்டிபி தற்போது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என மாற்றப்பட்டுள்ளது. சேரி பகுதி என்று அறிவிக்கப்பட்டுள்ள இடங்களை அனைத்துமே இந்த விதிக்கு எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் பகுதிகளாக கருதப்படும். ஸோ வாரிய திட்டங்கள், ஹவுஸ் போர்டு அண்ட் ஸ்கீம்ஸ். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் டிஎன்ஹெச்பி அக்கம் பக்கத்து திட்டங்களை, நைபர்ஹுட் ஸ்கீம் மனையும் சேவைகளும் திட்டத்திற்கு, சைட் அண்ட் சர்வே ஸ்கீம் குடிசை மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட லே அவுட் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் பிளாட்டுகள் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்த லே அவுட்ல உருவாக்கப்பட்ட பகுதிகளில் இந்த எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் ஏரியான்னு சொல்லி அடங்கும். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் இருக்கு. இந்த விதிகளை செயல்படுத்துவதற்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியை எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் பகுதி என்று அந்தந்த உள்ளாட்சி அமைப்பு லோக்கல் பாடி தனது கவுன்சில் தீர்மானம் மூலமாக அறிவித்து அவ்வப்போது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படலாம். ஸோ இங்க மினிமம் ரோடு வித் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததான் நம்ம ஒரு சாலையின் நீளத்தை பத்தி தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறமா வந்து எல்லாத்தோட பில்டிங்கோட செட்பேக்கை பத்தி பேசுவோம். அது கூட ஒரு பிடிஎஃப் இருக்கு, அதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் அப்லோட் பண்றோம். நம்ம வெப்சைட்ல லிங்க் கொடுக்குறோம், அதில் போய் நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். சாலையின் நீளம், கட்டிட அனுமதிக்கு தேவையான தகுதி வாய்ந்த சாலையின் அகலம், குவாலிஃபைடு ரோடு வித். சென்னை பெருநகர பகுதிகள் சிஎம்ஏ மற்றும் இதர மாநகராட்சிகளில் குறைஞ்சபட்சம் 250 மீட்டர் நீளத்திற்கும் மற்ற பகுதிகளில் 100 மீட்டர் நீளத்திற்கும் ரோடு இருக்கணும். இந்த நீளமானது சம்பந்தப்பட்ட பிளாட் அமைந்திருக்கும் சாலையை ஒட்டி இருக்க வேண்டும். இந்த சாலையின் பகுதி ஒரு சந்திப்பில் ஜங்ஷன் இருந்தால் நேராகவோ வளைவாகவோ அல்லது வளைந்து நெளிந்தபடி அல்லது இவை அனைத்தும் கலந்தது போல் இருக்கலாம். சாலையின் அகலத்தின் குறைபாடு இருந்தால் 10% விதிவிலக்கு. குறிப்பிட்ட சில பகுதிகளில் சாலையின் அகலம் தேவையான தகுதியை விட குறைவாக இருந்தால், அவ்வாறு குறைவாக இருக்கும் பகுதிகளில் மொத்த நீளம் மேலே குறிப்பிட்ட நீளத்தில் 250 மீட்டர் அல்லது 100 மீட்டரில் 10% மேல் இருக்கக்கூடாது. அத்தகைய சூழ்நிலையிலும் அந்த முழு நீளத்திற்கும் சராசரி அகலம் ஆவரேஜ் ரோடு வித் தேவையான தகுதி வாய்ந்த அகலத்திற்கு சமமாகவோ அல்லது அதற்கு அதிகமாகவோ இருத்தல் வேண்டும். நம்மளுடைய சாலை வந்து 10% வந்து குறைபாடுகள் இருக்கலாம். அதாவது 100 மீட்டர் சாலை இருக்கணும் அதர் ஏரியாவில், அதுல 10%னா 90 மீட்டர் ரோடாவது இருக்கணும். அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. வரைபடத்தின் சாலை இல்லாத பட்சத்தில், இப்போ ஒரு மனை வருது, அந்த இடத்துல வரைபடத்துல சாலையை ஒரு சில இடத்துல கொடுக்காம இருப்பாங்க. அப்படி சாலை இல்லாத பட்சத்துல தகுதி வாய்ந்த சாலையின் உட்பிரிவு சப்டிவிஷன் விவரங்கள், புல வரைபட சுவடி அதாவது எஃப்எம் ஸ்கெட்ச் பதிவுகளில் சேர்க்கப்படாத பட்சத்தில் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்பின் நிர்வாகி அதிகாரியிடமிருந்து எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி ஆஃப் லோக்கல் பாடி சாலை அகல சான்றிதழ் ரோடு வித் சர்டிபிகேட் பெற வேண்டும். ஒரு பத்திரத்துல 4 பக்கமுமே பிளாட்ல ரோடு கொடுக்காம வரைஞ்சிருக்கும் பட்சத்துல, ரோடு காமிக்காத பட்சத்துல, அப்ப லோக்கல் பாடியில இருந்து சாலை அகல சான்றிதழ் வாங்கிட்டு வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாலையின் நீளம், பத்திரம் மற்றும் பட்டாக்கு இடையே பரப்பளவு வித்தியாசம். இப்போ ஒரு சில பேர் வந்து பத்திரத்துல ஒரு மாதிரியும் பட்டாவுல ஒரு மாதிரியும் இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பத்திரம் மற்றும் பட்டா இடைவெளிக்கான பரப்பளவு வித்தியாசம். பிளாட்ல மனையில பரப்பளவு மற்றும் அளவுகள் வந்து பட்டாவுல ஒரு மாதிரியும் பத்திரத்துல ஒரு மாதிரியும் மாறுபாடு இருக்கும். இந்த ரெண்டுல எந்த பரப்பளவு மிக குறைவா இருக்கோ
அத கணக்குல எடுத்துக்கொள்ளப்படும். மேலும் அந்த குறைவான பரப்பளவிற்கு இணையான மனையின் அளவுக்கு சைட் டைமென்ஷன் வந்து பரிசீலிக்கப்படும். எது வந்து கம்மியா இருக்கோ அதை தான் இங்க வந்து எடுத்துக்குவாங்க அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. கண்டினியூஸ் பில்டிங் ஏரியாவோ அல்லது எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனாவோ இருந்தா மினிமம் குறைஞ்சபட்சம் ரோடோடைய அகலம் 1.5 மீட்டர் இருந்தா போதுமானது. அதர் ஏரியாவா இருக்க பட்சம் ஆரம் அளவே 3 மீட்டர் இருக்கணும். ஸோ 3 மீட்டர்ல இருந்து 6 மீட்டர் வரைக்கும் இருந்தா எந்த மாதிரினோ, இல்ல 6 மீட்டருக்கு மேல போனா எப்படின்றதையும் இவங்க 2ஆ பிரிச்சு குடுத்துருக்காங்க இன் அப்கமிங் பாயிண்ட்ஸ். ஸோ மினிமம் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் ஆர் கன்டினியூஸ் பில்டிங் ஏரியா ஜோனா இருக்கும் பட்சத்துல, கிரவுண்ட் பிளஸ் 2 அல்லது ஷில்ட் பிளஸ் 3 ஆக மொத்தம் நம்ம ஷில்ட் பிளஸ் 3 அப்படின்னா, நம்ம மொத்தமா 3 ஃப்ளோர் கட்டிக்கலாம். ஷில்ட் ஃப்ளோர் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்றதுனால, மொத்தம் 3 ஃப்ளோர். அதாவது கிரவுண்ட் பிளஸ் 2 இருக்கலாம் அல்லது ஷில்ட் பிளஸ் 3 இருக்கலாம். நம்ம இப்ப 12 மீட்டருக்கான ஹைட் வரைக்கும் தான் பார்க்க போறோம். 12 மீட்டருக்கு மேல போனதுன்னா இன்னொரு கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அதர்ஸ் ஏரியாவுல 3ல இருந்து 6 மீட்டருடைய அகலம், ரோடோட வித்து 6 மீட்டரா இருக்கும் பட்சத்துல, நம்ம G+1 யூஸ் பண்ணிக்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஷில்ட் பிளஸ் 2 ஃப்ளோர் யூஸ் பண்ணிக்கலாம். அப் டு பில்டிங்கோட ஹைட் 9 மீட்டர் தான் இருக்கணும். அதுக்கு மேல போகக்கூடாது. ரோடோடைய அகலம் 6 மீட்டரா இருக்கும் பட்சத்துல அதிகபட்சம். 6 மீட்டருக்கு மேல போயிருச்சுன்னா நம்ம ஷில்ட் பிளஸ் 3 அல்லது கிரவுண்ட் பிளஸ் 2 கட்டிக்கலாம். அதான் GF பிளஸ் 2 சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஹைட் 12 மீட்டர் சொல்லியிருக்காங்க. 6 மீட்டருக்கு மேல இருக்கும் பட்சத்துல. இங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டூலிங் யூனிட் அல்லது கமர்ஷியல் பயன்பாட்டுக்கு நம்ம என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா, அப் டு 16 டூலிங் யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் கண்டினியூஸ் பில்டிங் ஏரியா ஜோனா இருக்கும் பட்சத்துல. அல்லது 300 ஸ்கொயர் மீட்டர் வந்து கமர்ஷியல் யூஸ் பண்ணிக்கலாம். 300 ஸ்கொயர் மீட்டர்னா கிட்டத்தட்ட 3200 சொச்சம் சதுர அடி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே அதர் ஏரியாவா இருக்கும் பட்சத்துல பில்டிங்கோடைய ரோடோடைய அகலம் 6 மீட்டருக்குள்ள இருக்கும் பட்சத்துல 8 டோலிங் யூனிட் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். 6 மீட்டருக்கு மேல போயிருச்சுன்னா 16 டோலிங் யூனிட் அல்லது 300 சதுர மீட்டர் இடம் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த அளவு நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம் கமர்ஷியல் யூஸா இருக்கும் பட்சத்துல. நார்மலி பர்மிசபிள் எஃப்எஸ்ஐ வந்து பாத்தீங்கன்னா 2.0. இங்க எஃப்எஸ்ஐன்றது நம்ம சைட்டோடைய அளவு என்ன இருக்கோ அதை விட 2 மடங்கு நம்ம பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். எல்லா ஃப்ளோரையும் கூட்டும் போது அதோடைய அளவு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சைட்டை விட 2 மடங்கு அதிகமா இருக்கும். அதுதான் வந்து எஃப்எஸ்ஐ. ஸோ மினிமம் செட்பேக், குறைஞ்சபட்ச இடைவெளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. புதிய சாலை அல்லது சாலை சீரமைப்பு திட்டம் உள்ள இடங்களில் ஒரு இடத்துல ரோடு போட போறாங்கன்னு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, குறிப்பிட்ட பகுதிகளில் புதிய சாலை அமைக்கும் திட்டமோ அல்லது சாலை சீரமைப்பு திட்டமோ பரிந்துரைக்கப்பட்டிருந்தால், அந்த திட்டமிடப்பட்ட சாலையின் எல்லையிலிருந்து புதுசா வர ரோட்டோடைய சாலையோடைய அவுட்டர் பவுண்டரியில இருந்து கட்டிடத்திற்கு இடைவெளி செட்பேக் கணக்கிடப்பட வேண்டும் அப்படின்றது கண்டிஷன். இப்போ ரோடு ஒன்று ஆல்ரெடி பழைய ரோடு இருக்கும். புதுசா அறிவிச்சதுக்கு அப்புறமா நம்ம கட்ட போறோம் அப்படின்னா, இப்ப என்ன வந்து ரோடோடைய அவுட்டர் சொல்லியிருக்காங்களோ அந்த இடத்துல இருந்து தான் நம்மளுடைய செட்பேக் கணக்கிடப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதர பகுதிகள் சாதாரணமா எந்த அறிவிப்பும் இல்லாத இடங்கள்ல மேலே குறிப்பிடப்பட்ட போன்ற திட்டங்கள் எதுவும் இல்லாத சாதாரண பகுதிகளில் உங்களுடைய சொந்த நிலத்தின் எல்லையில் இருந்து ப்ராப்பர்ட்டி பவுண்டரி கட்டிடத்திற்கு இடைவெளி கணக்கிடப்பட வேண்டும். நம்மளுடைய பிளாட் பவுண்டரியோட அவுட்டர்ல இருந்து அதுல இருந்து செட்பேக் வந்து கணக்கிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது ஃப்ரண்ட் செட்பேக் பத்தி பேசியிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் செட்பேக் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் பில்டிங் ஏரியாவா இருக்கும் பட்சத்துல 1.5 மீட்டர் செட்பேக் கொடுக்கணும் ஃப்ரண்ட் செட்பேக்கு. அதுவே எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனா இருக்கும் பட்சத்துல 1 மீட்டர் கொடுத்தா போதுமானது. இந்த அதர் ஏரியாவில் இது டைரக்டா ரோடோடைய அகலத்தை பேஸ் பண்ணி ஃப்ரண்ட் செட்பேக் மாறுபடும். ஃப்ரண்ட் செட்பேக் எதோட தொடர்பு இருக்கு அப்படின்னா, ஃப்ரண்ட் செட்பேக் எதை விட தொடர்பு இருக்கும், எது கூட தொடர்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோடோடைய அகலத்துடன் தொடர்பு இருக்கு. நம்மளுடைய ரோடோடைய அகலம் அப் டு 9 மீட்டரா இருக்கும். 9 மீட்டர் வரைக்கும் ரோடு இருந்துச்சுன்னா 1.5 மீட்டர் ஃப்ரண்ட் செட்பேக் விடணும். மோர் தென் 9 மீட்டர் டு 18 மீட்டருக்குள்ள இருக்கும் பட்சத்துல 3 மீட்டர் செட்பேக் கம்பல்சரி விட்டாகணும். மோர் தென் 18 மீட்டர் டு 30.5 மீட்டருக்குள்ள இருந்தா 4.5 மீட்டர் அகல விடணும் ஃப்ரண்ட் செட்பேக்கு. மோர் தென் 30.5 மீட்டரா இருக்கும் பட்சத்துல 6 மீட்டர் ஃப்ரண்ட் செட்பேக் விடணும். அதுக்கு அடுத்தது சைட் செட்பேக் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கும் கண்டினியூஸ் பில்டிங் ஏரியா ஜோனுக்கும் தேவை இல்லை அப்படின்றத தான் நம்ம பார்த்தோம். அதுவே அதர் ஏரியாவா இருக்கும் பட்சத்துல சைட் செட்பேக் எதை பேஸ் பண்ணி மாறுபடும்னா 2 சினாரியோவை பேஸ் பண்ணி மாறுபடும். ஒன்னு ஹைட் ஆஃப் த பில்டிங், அனதர் ஒன் பிளாட்டோடைய வித்.
நம்ம ஹைட் ஆஃப் த பில்டிங் 7 மீட்டரா இருக்கும் பட்சத்துல, அதாவது 2 ஃப்ளோர் கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா இருக்கும் பட்சத்துல, நம்மளுடைய ஃபிளாட்டோட வித்து 9 மீட்டர் அப் டு 9 மீட்டர் 9 மீட்டருக்குள்ள இருந்துச்சுன்னா 1 மீட்டர் ஆன் ஒன் சைட் 1 மீட்டர் ஒரு பக்கம் விட்டா போதுமானது. அதுவே நம்மளுடைய பில்டிங்கோட ஹைட்டு 7 மீட்டரா இருந்து அதோடைய ஃபிளாட்டோடைய அகலம் 9 மீட்டருக்கு மேல இருந்துச்சுன்னா 1 மீட்டர் எய்தர் சைடு 2 பக்கமும் ஒரு மீட்டர் இடைவெளி விடணும். அதுவே மோர் தென் 9 மீட்டர் டு 12 மீட்டர் 7 மீட்டர்ல இருந்து 12 மீட்டருக்குள்ள பில்டிங்கோட ஹைட் இருந்து நம்மளுடைய ஃபிளாட்டோடைய அகலம் 6 மீட்டருக்குள்ள இருந்துச்சுன்னா 1 மீட்டர் ஒன் சைடு விட்டா போதும். அதுவே 6 மீட்டர்ல இருந்து 9 மீட்டருக்குள்ள இருந்து ஃபிளாட்டோடைய அகலம் பில்டிங்கோடைய சைட் செட் பேக் 1.5 மீட்டர் ஒன் சைடு விட்டா போதுமானது. அதுவே 9 மீட்டர் அபோவ் 9 மீட்டர் 9 மீட்டர்ல இருந்து 12 மீட்டருக்குள்ள இருக்கும் பட்சத்துல 1.5 மீட்டர் எய்தர் சைடு 2 பக்கமும் நமக்கு விட்டாகணும். ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா ரேர் செட் பேக். இந்த ரேர் செட் பேக் பின்னாடி பக்கம் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கும் கண்டினியூஸ் பில்டிங் ஏரியா ஜோனுக்கும் பேக் சைட் செட் பேக் விட தேவையில்ல. ரேர் செட் பேக் நில்லு. அதுவே அதர் ஏரியாவா இருக்கும் பட்சத்துல ஹைட் ஆஃப் த பில்டிங் அப்படின்ற ஒரு கேட்டகரியை பேஸ் பண்ணி நமக்கு ரேர் செட் பேக் விட்டாகணும். பில்டிங்கோட ஹைட் அப் டு 7 மீட்டரா இருக்கும் பட்சத்துல ரேர் செட் பேக் தேவையில்ல. அதுவே 7 மீட்டர்ல இருந்து 12 மீட்டருக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா 1.5 மீட்டர் வந்து நம்ம ரேர் செட் பேக் விட்டாகணும். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பிடிஎஃபா மாத்தி வச்சிருக்கேன். நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டிக்கிட்டோம்னா நமக்கு வரக்கூடிய இந்த பில்டிங் சம்பந்தமா செட்பேக்ஸ் வந்து டவுட் வரும்போது இந்த பிடிஎஃப் பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த பிடிஎஃப் நம்ம வெப்சைட்ல கொடுத்துருக்கோம். அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். ஸோ வெப்சைட்டை விசிட் பண்ணி இதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ் இருக்கும். ஸோ சூப்பர் தேங்க்ஸ் கொடுத்து நமக்கு உங்களால் முடிஞ்ச மணியை கொடுங்க நம்ம சேனல் குரோத்துக்காக. அடுத்ததா நமக்கு ஸ்பெஷல் வீடியோஸ்லாம் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய மெம்பர்ஷிப் மெம்பர்களுக்கு போடுவோம். ஸோ மறக்காம முடிஞ்சா ஜாயின் பட்டன் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.